தமிழ்நாடு முழுவதும் தமிழ் வாழ்க என ஒட்டப்பட்ட போஸ்டர். மும்மொழிக் கொள்கை விவாதப் பொருளாக மாறியிருக்கும் நிலையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம்மொழி. உலக தாய்மொழி நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. எக்ஸ் தளத்தில் கெட் அவுட் ஸ்டாலின் என்று பதிவிட்டார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. கெட் அவுட் மோடி என திமுகவினர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட நிலையில் பதிலடி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டம். கூட்டத்தில் கெட் அவுட் மோடி என முழக்கம். தாய்மொழியை வைத்து அதிக அரசியல் நடப்பது தமிழ்நாட்டில்தான். தாய்மொழியிலேயே ஆரம்ப கல்வி இருக்க வழிவகை செய்யும் புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது ஏன் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. கடலூர் மாவட்டத்தில் இன்று கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2 நாள் பயணத்தில் 387 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். நலிந்த நிலையில் உள்ள திரைப்பட தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கான நிலம் ஒதுக்கீடு தொடர்பாக புதிய அரசாணை. அரசாணை புதுப்பிக்கப்பட்ட நிலையில் துணை முதலமைச்சரை நேரில் சந்தித்து தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் நன்றி. சுங்குவார் சத்திரம் சாம்சங் தொழிற்சாலை தொழிலாளர்கள் தொடர் போராட்டம். பந்தல் அமைத்து 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் 17வது நாளாக ஆர்ப்பாட்டம். கோவையில் 17 வயது சிறுமி கோட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம். கைதான 7 கல்லூரி மாணவர்களின் செல்போன்கள் தடயவியல் சோதனைக்கு அனுப்பி வைப்பு. நாமக்கல் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுபான பாரில் மாமூல் கேட்டு தகராறில் ஈடுபட்ட சம்பவம். பார் உரிமையாளர் மாமூல் கேட்ட நபர் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை. தென்காசி நகராட்சியில் 21 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. இளநிலை உதவியாளர் ராஜா முகமதுவை பணியிடை நீக்கம் செய்து ஆணையர் ரவிச்சந்திரன் உத்தரவு. வாரணாசியில் சிக்கித் தவித்த தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் விமானம் மூலம் பத்திரமாக சென்னை வந்தடைந்தனர். புதுக்கோட்டை மன்னர் கல்லூரிக்குள் அரிவாளை எடுத்துச் சென்ற மாணவர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ராணிப்பேட்டை மாவட்டம் மணந்தரையில் உள்ள செங்கல் சூளையில் 8 குழந்தை தொழிலாளர்கள் மீட்பு. மீட்கப்பட்ட குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைப்பு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீன் கூடையுடன் அரசு பேருந்தில் ஏறிய பெண்ணுடன் வாக்குவாதம். ஒருமையில் பேசிய நடத்துனரை கன்னத்தில் பெண் அறைந்ததால் பரபரப்பு. பாபநாசம் சோதனை சாவடி வருகிற 24ஆம் தேதி முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை மூடப்படுவதாக அறிவிப்பு.
முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு நடைபெறவுள்ளதால் சோதனைச் சாவடி மூடல். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம். மஞ்சள், தயிர், இளநீர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கட்டுமான பணிகள் முடிந்தும் பயன்பாட்டிற்கு வராத புதிய பேருந்து நிலையம். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் விரைவில் பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டும் என கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே சிதிலமடைந்து காணப்படும் அரசு பள்ளியின் சமையலறை கட்டடம். 35 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தை அகற்ற பெற்றோர் கோரிக்கை. பிரபல நடிகர் யோகி பாபு மருதமலை முருகன் கோவிலில் சாமி தரிசனம். தான் நடிக்க இருக்கும் புதிய படங்களின் கதைக்கோப்புகளை திருக்கோயிலில் வைத்து சிறப்பு தரிசனம் செய்தார். பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சிறப்பாகவே உள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு கொலை மிரட்டல். புல்தானாவைச் சேர்ந்த இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார். காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு. ரம்மியமாக காட்சியளிக்கும் மலைப்பிரதேசம். அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI-யின் இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கஷ்யப் பட்டேல் நியமனம். அதிபர் டிரம்ப் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இஸ்ரேலின் டெல் அவிவ் அருகே பேருந்துகளில் தொடர் குண்டுவெடிப்பு. காசாவின் வெஸ்ட் பேங்க் பகுதியில் தாக்குதலை தீவிரப்படுத்த நேதன்யாகு உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்தது. கிராம் 8025 ரூபாய்க்கும் சவரன் 64,200 ரூபாய்க்கும் விற்பனை.